அடா பாவிகளா, அந்த மனுஷன் யார் தெரியுமாடா? அந்த மனுஷன் பிக் பாஸ்ல எவ்வளவு சம்பவம் பண்ணியிருக்காரு தெரியுமாடா? அப்படி இருந்த மனுஷனை இந்த ஷோல அவ்வளவு அசால்ட்டா 2 வாரத்துல அடிச்சு வெளியே அனுப்பிட்டீங்க. அந்த மனுஷன் பிக் பாஸ் சீசன் 6ஓட டைட்டில் வின்னர்ரா. அவர் தான் கண்டென்ட் கிங்காவே இருந்தாரு. ஏன் பிக் பாஸ் கிட்ட கூட வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வெளியே வந்தாரு. நீங்க தான் மாஸ், நீங்க தான் கெத்து. அடுத்த வரப்போற சீசன்ல எல்லாம் கண்டென்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்தா கத்துக்கணும். நீங்க ஒரு பாடமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸே அசீமா பாராட்டினாரு. அப்படி இருந்த ஒரு மனுஷனை அசால்ட்டா ஒரு ஷோல 2 வாரத்துல அடிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலா இந்த ஷோல எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு இந்த வாரம் தான் தெரியும். ஓகேவா? அப்ப நான் நினைச்சேன் சரி எவிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த ஷோ வந்து ஒரு காதல் ஷோ இல்ல. அப்போ இந்த எவிக்ஷன் அப்படிங்கறத கொஞ்சம் டிஃபரெண்டா வைப்பாங்க. மேபி இந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஓட்டு போட சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து யார் உங்களுக்கு லவ் பண்றதுக்கு செட் ஆக மாட்டாங்க, யார் இந்த வீட்டுக்கு தகுதி இல்லாத ஆள், அப்ப நீங்களே ஓட்டு போட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஓட்டு மாதிரி போட சொல்லி ஏதாவது ஒரு நபரை எவிக்ட் பண்ணுவாங்க நான் நினைச்சேன். ஆனா இந்த செகண்ட் லவ் ஷோல எவிக்ஷன் எப்படி நடக்கு தெரியுமா? நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வராங்க, வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ஃப்ரண்ட்ல அந்த 6 பேரே உட்கார வச்சு சும்மா நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் பேசிட்டே இருக்கும் போதே அப்புறம் அசீம் உங்ககிட்ட கண்டென்ட் இல்ல, நீங்க கிளம்பலாம். ஈடன் உங்ககிட்ட கண்டென்ட் இல்ல, நீங்களும் கிளம்பலாம். ராஜா நீங்களும் லவ் பண்றதுக்கு ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன், நீங்களும் கிளம்பலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அப்படியே பேசி அனுப்பிவிட்டாங்க ப்ரா. நான் கூட எவிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பா சுறுசுறுப்பா ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும், அதாவது ஊ அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு பிஜிஎம்லாம் போட்டு எவிக்ஷன் வைப்பாங்கன்னு பார்த்தா சும்மா கிளம்பு போ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ஷனை பண்ணி விட்டாங்க ப்ரோ. எனக்கு புரியல, இப்படி ஒரு எவிக்ஷன் தேவையா? அது மட்டும் இல்லாம இந்த செகண்ட் லவ் ஷோ வந்து நான் பார்த்த வரத்துக்கு கடைசி ஒரு 2-3 எபிசோடா கொஞ்சம் ஜவ்வா இழுத்த மாதிரி இருக்கு. கண்டென்ட் எல்லாமே சேமா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. நான் வந்து இன்னைக்கு தான் கவனிச்சேன். இன்னைக்கு தான் உட்காந்து எல்லா எபிசோட லைட்டா ஓட்டி பார்த்தேன். ஏன்னா மொத்தமா 7 எபிசோட இறக்கி வச்சிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுக்கான எபிசோட்லாம் இன்னைக்கு தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் சேமாவே இருந்த மாதிரி இருக்கு. ஸ்ருத்திகா வராங்க, அதான் நம்ம ஸ்ருத்திகா மாமாவை சொல்றேன், சாரி ஸ்ருத்திகா அவர்களே சொல்றேன். வராங்க, ஏதாவது டாஸ்க் கொடுக்குறாங்க. டாஸ்க் என்னவா இருக்கு? டேட்டிங்கா தான் இருக்கு. டேட்டிங் அப்படிங்கிறது அங்கே டாஸ்காவே இருக்குது. டாஸ்க்கை கொடுக்குறாங்க, அவங்க டேட்டிங் போறாங்க. கையை பிடிச்சி நம்ம மாமா பண்ணிடுறாரு. அதான் நம்ம தேஜஸ் மாமாவை சொல்றோம். தேஜஸ் மாமா வந்து நேகாவோட கையை பிடிச்சி அப்படி செஞ்சு அப்படி தனக்கான காதலை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்படி ஒரு சைடு கண்டென்ட் போது, இந்த பக்கம் பார்த்தா தினேஷ் வீணா இவங்க 2 பேரும் கண்டென்ட் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா புதுசா ஒரு கண்டென்ட் லைட்டா ஓப்பன் ஆயிருக்குது. அதுதான் நம்ம மோனிஷா அபித். இவ்வளவுதான் இந்த வீட்டுக்குள்ளே கண்டென்ட் இருக்குது. மற்றபடி பெருசா எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. நான் எதிர்பார்த்தது ஒரு காதல் போயிட்டு இருக்கும் போதே அந்த காதலுக்குள்ள பயங்கரமான சண்டை, இல்ல அந்த காதலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாதான் பார்க்க சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா பெருசா இல்லை. நான் எதிர்பார்க்கிறேன் வரப்போற வாரங்கள்ல கண்டிப்பா இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா புதுசா 2-3 கண்டென்ட் லைட்டா முளைச்சிருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்ருத்திகா அவர்கள் டாஸ்க் கொடுக்க வராங்களோ இல்லையோ, வீட்டுக்குள்ள எப்படியாச்சும் காதலை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோத்து விடுறதுக்கு வராங்க. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை எபிசோட்ல பண்ணி வச்சிருந்தாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கான எபிசோட், அப்புறம் நாளைக்கான எபிசோட லைட்டா பார்த்தேன். அப்புறம் சாட்டர்டே சண்டே எபிசோட லைட்டா பார்த்தேன். அதெல்லாம் நாளைக்கு பேசலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பார்த்தீங்கன்னா பெருசா உள்ள கண்டென்ட் இல்லை. எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு டாஸ்க் மாதிரி தான். அதாவது கையை பிடிச்சி கண்ணு அப்படி பாக்குற மாதிரி ஒரு டாஸ்க். அதாவது கண்ணும் நோக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒன்னா இருக்க கப்புள்ஸை தவிர்த்து கொஞ்சம் மாறி, அதாவது நம்ம வெக்கி என்ன பண்றாருன்னா அப்படியே நம்ம பிரியங்காவை கூட்டு பாக்குறாப்புல, ஆபித் என்ன பண்றாப்புலன்னா மோனிஷாவை கூட்டு உட்காந்து பாக்குறாப்புல. இந்த மாதிரி கொஞ்சம் கப்புள்ஸ் வந்து மாத்தி கொஞ்சம் கண்ணும் நோக்கிப்போம், அப்போவாச்சும் காதல் வருதான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க காதல் வந்த மாதிரி எனக்கு தெரியல. புதுசா ஒரே ஒரு காதல் லைட்டா முளைச்சிருக்குது. அதான் நம்ம மோனிஷா ஆபித் இவங்க 2 பேருக்குள்ள லைட்டா காதல் முளைச்சிருக்குது. ஆபித்தை பார்த்து ஒண்ணு கேட்கணும். அதாவது கடைசி ஒரு வாரம் நீ ஒண்ணுமே பண்ணல ப்ரோ, நீ எங்க இருந்தன்னு யாருக்குமே தெரியல. ஆனா கடைசி அதாவது இந்த 2வது வாரம் கடைசி நாட்கள்ல லைட்டா மோனிஷாக்கு ஒரு கொக்கியை போட்டு எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டா பத்தியா? நான் கூட நினைச்சேன் இவர் தான் வெளியே போறேன்னு நினைச்சேன். ஏன்னா இவர்கிட்ட இருந்து கண்டென்ட் இல்ல, காதல் இல்ல, ஒண்ணுமே இல்லை, சும்மா தான் இருந்தாரு. அப்ப எவிக்ஷன் அப்படின்னா ஆபித்தை தான் தூக்குவாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா மனுஷன் கடைசியில மோனிஷாக்கு ஒரு கொக்கியை போட்டு தப்பிச்சிட்டாப்ல. ஸோ அந்த வகையில் புதுசா வீட்டுக்குள்ள மோனிஷா ஆபித் இவங்க 2 பேருக்குள்ள சின்னதா காதல் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா பிரியங்கா வெக்கி இவங்களுக்குள்ளேயும்
லைட்டா அப்படியே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஆனா அந்த பக்கம் நம்ம சிந்தூரியுமே லைட்டா வெக்கி கூட க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எப்பவும் போல நம்ம தேஜஸ் மாமா பீக்ல இருக்காப்ல. நேகாவை கொண்டு ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சுட்டா மனுஷங்கிட்ட கண்ட்ரோலே இல்ல. கையப்புடி காலப்புடின்னு ஒரு மாதிரி தனக்கான காதலை வெளிப்படுத்திட்டே இருக்காப்ல. ஒரு மாதிரி பாயிராப்ல. எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரியல. மனுஷன் கண்டென்ட் நிறைய கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கடைசி நாட்கள் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வெளியே போடுற ஸ்டோரி எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காப்ல. நேகாவை மட்டும் பிடிச்சி வச்சு கடைசி நாட்கள் வரைக்கும் சம்பவம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த வகையில் அதுக்கு இடையில நம்ம ஸ்ருத்திகா அவர்கள் வேற வந்தாங்க. வந்து சரி கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கு, கொக்கி போட்டு விட்டு போவோம்னு சொல்லிட்டு ஸ்ருத்திகா வந்து கொஞ்சம் கப்புள்ஸை வந்து கோர்த்து விட்டு போறாங்க. அந்த வகையில் மோனிஷா ஆபித் அவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி, அண்ட் நம்ம நேகா தேஜஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன டேட்டிங் மாதிரி. அப்புறம் புதுசா ஒன்றை கோத்து விட்டாங்க. அதான் அசீம் ஈடன். 2 பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது, பயங்கரமா சண்டை போட்டு நடந்தாங்க. சரி ஓகே கோத்து விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சின்னதா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து ஸ்ருத்திகா அவர்கள் கோத்து விட்டு போயிட்டாங்க. இதுல கோத்து விட்டதுல மோனிஷா ஆபித் அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஆபித் அவர்கள் கொஞ்சம் தான் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தெல்லாம் ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. என்னை விட்டு போவாத, உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன், நீ என் கூடயே இருப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு சில கண்டென்ட்டை போட்டு மோனிஷாவை கவுத்திட்டாப்ல. இப்போ மோனிஷாவை வந்து வெக்கியெல்லாம் தேடுறது இல்லை. அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, எனக்கு வெக்கி வேணாப்பா, நான் அவங்ககிட்ட பேச போறதே கிடையாது, எனக்கு ஆபித் போதும், ஆபித் கிட்ட என்னால பழக முடியுது, ஆபித் கையை என்னால பிடிக்க முடியுது, ஆபித்துக்கு முத்தம் கொடுக்க சொன்னா கூட நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே மோனிஷா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஆபித்துக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டு. சரி, ஏன்னா கண்டென்ட் இல்லைன்னா வீட்டோட வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த வகையில கடைசி நாட்கள்ல ஒரு கண்டென்ட்டை பிடிச்சி ஆபித் தப்பிச்சிட்டாப்ல. ஸோ புதுசா வீட்டுக்குள்ள காதல் மலர்ந்துருக்குது நம்ம மோனிஷா ஆபித். பட் இந்த காதல் கொஞ்சம் வேகமா போன மாதிரியே இருக்கு. ஏன்னா மோனிஷாலாம் ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிலாம் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது வர வர நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் புதுசா இங்க ஒரு காதல் உருவாயிருக்குது. அது மோனிஷா ஆபித். அடுத்தது நம்ம நேகா தேஜஸ். அவங்க நம்ம சொல்ல வேணாங்க, அவங்க எப்பவுமே பீக் தான், ரொமான்ஸ் மோட்லேயே தான் இருப்பாரு. மாமா வந்து எப்பவுமே பீக்ல இருக்காரு. அவரை பத்தி நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவர் ஓப்பனா நிறைய விஷயங்களை போட்டு அடிச்சிருக்காரு போல. அதனால நேகாவே சொல்லியாச்சு, நேகா வந்து எனக்கு தேஜஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபியூச்சர்ல கூட இந்த விஷயங்களை கன்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது, அதாவது இவரை வந்து நான் ஃபியூச்சர்ல கூட அப்படியே என் கூட கூட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேகா ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அசீம் ஈடன் இவங்களுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா? ஒரு 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 ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு காதில் ஒரு ஒயரை சொருகிட்டு உட்காந்துருக்கணும். அங்கே நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. அது ஸ்ருத்திகா செலக்ட் பண்ண பாட்டுகளாக இருக்கு. அதில் ஏதாவது ஒரு பாட்டை போட்டு இவங்க கேட்கணும், கேட்டு பேசணும். இதுதான் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே எப்பவும் போல அசீம் களத்தில் இறங்கி நான் பாட்டு வைக்கேன்னு சொல்லிட்டு தலை ஒரு பாட்டை வைக்கிறாப்புல. பாட்டை வச்சுட்டு அவரே அந்த பாட்டை பாட வேற செய்கிறாப்புல. அங்கே ஈடன் வந்து என்ன செய்ய தெரியாமல் தலையாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈடன் வந்து அதுலேருந்து ஒரு பாட்டை எடுத்து செலக்ட் பண்ணி பாட்டை போட்டு விடுறாங்க. அதுக்கும் மனுஷன் வைப் பண்ணுறாப்புல. பட் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் செட் ஆன மாதிரி தெரில. ஈடன் வந்து கொஞ்சம் பேசுகிற விதமே ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது, ஒரு ஆட்டிடியூடாக தான் இருக்குது. ஏய் நான் உனக்கு தேவைடா, நான் வந்து உன் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும், ஃப்ரெண்டாவாச்சும் இருக்கணும், அப்போ தான் நீலாம் பொழைப்பு அப்படின்ற மாதிரி அசீம்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை விடுறாங்க. அசீமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும்ல, அவர் ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடை காட்டுவார். அவர் வந்து அப்படிலாம் எனக்கு ஒன்றும் யாரும் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அடியை போடுறாப்புல. இந்த அடினால 2 பேரையும் வீக்கெண்ட் எபிசோட்ல வெளியே தூக்கிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வீட்டுக்குள்ள ஒன்று காதல் செட் ஆகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பாசம் நல்லா க்ளோஸ் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். அப்படி இல்லை யாருக்கும் யாரு கூடயும் செட் ஆகலைன்னா அந்த நபரை வெளியே தூக்கிடுவாங்க. ஸோ பார்க்க போனால் அசீம்க்கு இந்த வீட்டுக்குள்ளே யாரு கூடயும் செட் ஆகலை, பெண்கள் யாரு கூடயும் செட் ஆகலை, ஃபைட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஈடனை பொறுத்த வரைக்கும் அவங்க காதல் பண்ணணும்னு சொல்லி வந்த மாதிரியே தெரில. அவங்க ஒரு மாதிரி வந்தாங்க, காதல் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு யாரு கூட செட் ஆகலை. அதனால ஒரு மாதிரி வெறுப்புகளை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களும் வெளியே போயிட்டாங்க. அது மாதிரி நம்ம ராஜா அவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொக்கி போட்டார். ஆனால் அவர் கொக்கி என்னமோ தெரியல, எங்கேயும் ஆட்டலை. சிந்துரிட்ட போட்டு பார்த்தாரு, பிரியங்காட்ட போட்டு பார்த்தாரு, ஈடன்ட்ட கூட போட்டு பார்த்தாரு, எங்கேயும் சிக்கன மாதிரி தெரியல. ஈடன் கூட ராஜாவுக்கு போட்டு பார்த்தாங்க, பட் எதுவுமே செட் ஆகலை. அதனால நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அசீம் கிளம்பு, ஈடன் கிளம்பு, ராஜா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் வெளியே எடுத்தாச்சு. அப்போ வீட்டுக்குள்ளே இப்போ 9 பேர் இருக்காங்க. வைல்ட் கார்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இந்த ஷோ ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொமோ ஓடும் போதே வீட்டுக்குள்ளே ஒரு சில பேர் எக்ஸ்ட்ராலாம் போய் ரோஸ் கொடுக்குற மாதிரிலாம் பார்த்தோம். அதான் நம்ம பிராவோ அவர்கள்லாம் வீட்டுக்குள்ளே போயிருந்தாப்புல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வரப்போகிற வாரங்களில் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இப்போ பார்க்கும்போது பிரியங்கா கூட கொஞ்சம்
ரியலா தெரிறாங்க எனக்கு லைட்டா. அவங்க பேசுறது எல்லாமே கொஞ்சம் ரியலா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா மோனிஷா வந்து ஏதோ நிறைய டபுள் சைட் கேம் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வெங்கி கூட பேசினாங்க. பட் வெங்கி கூட க்ளோஸ் ஆகாம ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இங்க இங்க அப்படியே சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப டப்புன்னு ஆபித் கிட்ட தாவிட்டு வெங்கியை தப்பா பேசிட்டு அதை வெக்கியை தப்பா பேசிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க. ஸோ இது எங்க போய் நிற்க போகுதுன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். பட் இப்போ மோனிஷாக்கு இப்போ ஆபித்தை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி பிரியங்காக்கும் லைட்டா வெக்கி மேல ஒரு பாசம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது மாதிரி சிந்தூரிக்கும் பாசம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய புது கண்டென்ட்கள் இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டுக்குள்ள இப்போ ஒரு 9 பேர் இருக்காங்கல்ல, இதுல யார் ரியலா இருக்கா? இந்த ஒரு நபர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரியலா இருக்காங்க ப்ரோ. இவர் தான் ரியலா இருக்காருன்னா யாரை சொல்லுவீங்க? இவங்க தான் ரியலா இருக்காங்க யாரை சொல்லுவீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.